ஓகே, தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் இவங்க 3 பேர்ல யார் பெஸ்ட் டான்ஸ்? உண்மையாக சொல்லணும்னா, ஓப்பனாக சொல்லணும்னா வந்து டான்ஸ்லாம் சொல்லணும்னா சாண்டி மாஸ்டரோட உங்களுக்கு எப்படி பழக்கம்? விக்ரம் மூவி ஷூட்டிங் பண்ணுறாரு, கமல் சாரோட ஒர்க் பண்ணுறாரு. தனிக்கும் 10 சாங் ஷூட்டிங் போயிட்டு இருக்க டைமில் வந்து அவங்க வந்து 2.5 hours மேலேயே இருந்தார். கிளாஸ் 1 பண்ணி கொடுத்து கூட இருந்து பேசிட்டு நல்லா கிளாஸ் போயிட்டு இப்போ அண்ணா கூலி ரஜினி சார் படத்தில் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் இந்த கூலி சாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குண்ணா. ஸோ நான் ஒரு மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு விஷயம் தெரியும். பிரபுதா மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ சாண்டி அண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கும். அவங்ககிட்ட ஒரு ஜாய்ஃபுல்லான என்ஜாய்மெண்டான ஒரு விஷயம் இருக்கும். அது தினேஷ் மாஸ்டர். இப்போ வா மாஸ்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா அவரு வந்து ஒரு வே ஆஃப் இருப்பார். ஒரு மாதிரி இறங்கி ஆடுவார். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட்டு தனுஷ் சாரை பற்றி இப்படி சொல்கிறது வந்து ஃபுல் தப்பான ஒரு பொய்யான விஷயம். ராயன் மூவியில் அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தனுஷ் சார்னா என் தரல இங்கே பக்கத்தில் இருந்தாங்க. இப்படி கையை பிடிச்சி இப்படி ஏந்துறேன். நான் உங்க இப்படி எழுதுகிறேன். அப்பா இரு, நான் கொஞ்சம் மண்ணை நான் தொச்சு 2 இது பண்ணுறப்போ தனுஷ் சார் பார்த்தா, ரஜி சார் பார்த்த வரைக்கும் நானுமே வந்து என்ன நினச்சேன்னா, ஃப்ராங்காக சொல்கிறேன். அவர் கேட்குறாரு, அவர் வந்து ஆய் சொல்கிறார் அவனுக்கு பார்த்துட்டு, பாப்பா சாப்பிட்டாச்சா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அவங்க வந்து இத்தனைக்கும் ஒரு கூலிப்பட ப்ரொடியூசர் இருந்து பேசிட்டு இருக்காரு. உட்காந்து லியோலாம் வந்து கன் வச்சு ஒரு சீன் ஒன்று இப்படி வரும். இப்படி பண்ணுவார், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கரெக்ட் பண்ணிட்டு ஒரு சீன் ஒன்று வரும். கையில் மானிட்டர் வச்சு அவரே பார்க்குறாரு. கையில் மானிட்டர் செட் பண்ணிட்டு இப்படி பார்க்குறாரு. நீ நம்ம ஷூட் டான்ஸ் நம்ம ஒர்க்கி தான், இது மட்டும் தான் இங்கே இருக்கணும். ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. ஒரு வார்த்தை பேச நான் பார்த்தது. ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விஜய் பட மூவிலேருந்து 69 மூவி வரைக்கும் நான் பசங்க ஷூட்டிங் கூட்டு போயிட்டு தான் இருக்கேன். சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர் டான்ஸ் ஸ்டுடியோ. ஸோ ராகேஷ் மாஸ்டரை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் உள்ள அவர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபன்னா வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் நானும் கற்றுக்கலான்னு வந்திருக்கேன். வாங்க. ஹாய் மாஸ்டர். ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை மீட் பண்ணதுல. ஹாய். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செம்ம எனர்ஜியா இருக்காங்க இருக்கு. பசங்களா, கொஞ்ச நேரம் உங்க மாஸ்டர் வந்து நான் வந்து ஹைஜாக் பண்ண போறேன். நீங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஹெவி ஸ்டெப் கொடுத்து டார்ச்சர் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்லையா மாஸ்டர்? ஓகே. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 20 minutes நீங்க ஃப்ரீயா ஜாலியா இருக்க போறீங்க. நான் உங்க மாஸ்டரை டார்ச்சர் பண்ண போறேன். ஓகே? எஸ் மாஸ்டர். இந்த ஆறாண்ட டைட்டில் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுது கேட்கும் போது. இதுக்கான மீனிங் என்ன? ஆரா அப்படின்றது மெயின் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆரான்றது வந்து அந்த பாடியோட எனர்ஜி சோர்ஸ். அது வந்து ஒரு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாறி வரும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு விதமான எனர்ஜி வந்து இருக்கும், எனக்கு ஒரு விதமான எனர்ஜி வந்து இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் எந்த மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெஸ்ட். ஸோ லோகோவும் அதேவோட பேட்டர்ன் தான். ஸோ உள்ள வந்து இது ஹியூமனோட இது மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த ஹியூமன் இந்த ஆரா நேம் வந்து அதை சுற்றி வந்திருக்க அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வந்து அந்த ஆராவோட இது இப்படி இருக்க சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கிங்மா இருக்கணும். ஸோ நம்ம வந்து எல்லாருமே இல்லை ராஜாரா அந்த நம்மளோட நம்ம முடிவு பண்ணுறது தான். இது வந்து மேலே வந்து க்ரோன். ஸோ இந்த ஆரா ஃபார்ம்லேயே ஒன்று புரிஞ்சிருக்கும். நம்ம ஹியூமனோட பாடி வந்து உள்ள இருக்க மாதிரி, இந்த ஆரோட ஃபார்ம் வந்து அவுட்டர்ல இருக்க மாதிரி. ஸோ அது பிரிங் அவுட் த ஃபீல். அதை யூஸ் பண்ணி உங்களோட எமோஷன் கொண்டு வந்து ஆடுங்க. ஸோ அதான் கான்செப்ட். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க. பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல நீங்க எந்த மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அதாவது எனக்கு என்ன சொல்றதுன்னா, எனக்கு மாஸ்டரே இல்லாதனால நான் ஒருத்தரோட இன்ஸ்பிரேஷன் தான். நான் பார்த்த விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு டேலண்ட், ஒரு ஸ்கில் இருக்கு. எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அது சத்தியமா இப்போ தெரிஞ்சிருக்காது. ஓகே, என்கிட்ட ஸ்கில் கண்டிப்பா உங்களுக்கு வராது. வரலாம், பட் அந்த அளவுக்கு அது வராது. நான் பெட்டரா கூட போகலாம், ஆனா நம்ம அளவுக்கு வராது. மோஸ்ட்லி நான் பெட்டரா கூட பண்ணலாம் உங்களை விட, ஆனா உங்களே என்ன பண்ண முடியாது. நான் சொல்ற ஒரு விஷயம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நான் உங்ககிட்ட பார்த்து வந்து அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, எனக்கு மாஸ்டர் இல்லை அவ்வளோதான். ஆனால் நான் அவங்க எல்லாரும் மாஸ்டர் தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஃபீல்டு, நம்ம தமிழ் ஃபீல்டு, இந்த மாதிரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி திரும்பி பார்க்க அவங்க தான். வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கோரியோகிராஃபர் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து மிரள்றாங்கலாம் பார்த்து. காரணம் நம்ம சினிமேட்டிக்கோட அந்த ஃபோக்கும் பரதநாட்டியமும் வந்து அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இம்பாக்ட் இருக்கு. ஏன் ஃபாரினர்ஸ்க்குமே இம்பாக்ட் இருக்கு பரதநாட்டியம் மேலே, நம்ம ஃபோக் மேலே. அது அவ்வளோ சரி எல்லாமே ஆட முடியாது. ஸோ நான் ஒரு மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு விஷயத்த, பிரபுதா மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அவர் நெஞ்சு அவரோட எனர்ஜிலாம் நெருங்கவே முடியாது. ஒரு பழைய சாங்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கூட யாரும் அந்த மாதிரிலாம் ஆட முடியாது. ஸோ அந்த மாதிரி அவரோட ஒரு விஷயம் அந்த மாதிரி. இப்போ சாண்டி அண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கும். அவங்ககிட்ட ஒரு ஜாய்ஃபுல்லான என்ஜாய்மெண்டான ஒரு விஷயம் இருக்கும்.
ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ளஸ் சொல்ல வரேன். இப்போ பாபா மாஸ்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா அவரு வந்து ஒரு வே ஆஃப் வச்சிருப்பாரு. ஒரு மாதிரி இறங்கி இறங்கி ஆடுவார் ஒரு மாதிரி. ஸோ அவர்கிட்ட ஒரு வே ஆஃப் பேட்டர்ன். ஸோ தினேஷ் மாஸ்டர், சதீஷ் மாஸ்டர், நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு விஷயம் பார்த்து வச்சிருக்கேன். பிரபுதேவா மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் ஒன்று இருக்கும். டான்ஸை தாண்டி அந்த கேமரா, நீங்கள் இப்படி கேமரா விஷுவல் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் டான்ஸை தாண்டி கண்ணுக்கு விருந்தளிக்கிற விஷயம் அவ்வளோ இருக்கும் சுற்றி. அதில் இப்படி குத்து வச்சிருப்பாரு. இந்த லோகோனா லோகோ நேம் இந்த மாதிரி ஒரு புட்டு வச்சிருக்கேன், அந்த க்ரௌன் வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் தான். அந்த ஃப்ரேம் என்ன செதுக்கணுன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்து கத்துன விஷயம் தான் அது எல்லாமே. பார்த்து இது விஷயம். இப்போ நான் ஒரு மாஸ்டர் போயிருந்தேன்னா பர்டிகுலராக அந்த ஒரு மாஸ்டரை பற்றி அவர் விஷயம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அவரோட குணத்துலேருந்து எல்லாமே நான் பண்ணியிருப்பேன். அவரோட வே ஆஃப் நான் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இதுவுமே ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. மாஸ்டர் யாருமே இல்லாததுனால எனக்கு கற்றுக்கிறதுக்கான இதுவே அந்த லிமிடேஷன் இல்லை, இதான் கற்றணும் இதான் பண்ணணுன்ட்டு. ஸோ பிரித்து ஃப்ரீடம் நிறைய இருந்தது கற்றுக்கிறதுக்கு. ஸோ இஷ்டத்துக்கு கற்றுக்கிறேன், எவ்வளோ முடியுமோ கற்றுக்கிறது பண்ணிடுவேன். ஸோ உள்ள வரும்போதே நான் வந்து பார்த்தேன் ஒரு போஸ்டர். அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆர்டிஸ்ட் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அதிலும் முக்கியமாக வந்து இந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு சாண்டி வந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ். ஆமாம். ஸோ எப்படி சாண்டி மாஸ்டரோட உங்களுக்கு எப்படி பழக்கம்? அவர் எப்படி இந்த ஸ்டுடியோட ஓப்பனிங் வந்தார்? சாண்டி மாஸ்டர் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஒரு கிளாஸில் டீம்ல இருந்து எடுக்கணும் சேரணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு டைமில் உள்ள இருந்தது. பட் நான் வந்து ரயில காலேஜ் டீமில் இருக்கும்போது அண்ணா வந்து க்ளோஸ் டீம் மேலே ரெஸ்பெக்ட். அண்ணாக்கு வந்து நம்ம எதனா ஒரு விஷயம்னா மூவிஸ் அந்த விஷயமாலும் எங்கள் காலேஜ் தான் கூப்பிடுவார். கூடும்போது அண்ணா தெரியும் நான் டீமில் இருக்கேன் சொல்லிட்டு காலேஜ் டீமில் அந்த டைமில் எனக்கு பழக்கம். ஸோ 2015 அண்ணா தெரியும் எனக்கு இது பண்ணி. அது இல்லாமல் இண்டிவிஜுவலாகவும் நான் மீட் பண்ணியிருக்கேன். வேறு ஷோஸ்லாம் போகும்போது நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஜோடி நம்பர் 9 விஜய் டிவியில் பேக்ரவுண்ட் டான்ஸ் ஆடும்போது அண்ணாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது முன்னாடியே அண்ணாவை தெரியும். காலேஜ் இது பண்ணிருக்கும் போது சேம் நான் டிவி ஷோ ஒர்க் பண்ணிருக்கும் போது அண்ணாவை தெரியும். ஸோ மீட் பண்ணி பேச சொல்லலாம், அண்ணா எப்படி இருக்கீங்க, சந்தோஷம், நான் நல்லா போயிட்டு இருக்கீங்க பேசுறது இது பண்ணும்போது வாடா தம்பி அவர் அப்படி பேசி இது பண்ணது தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவர் வந்தார். என்கிட்ட எதுவுமே பண்ண எதிர்பார்க்கல. அவர் என்ன பேச தொடர்போடு கிடையாது. அந்த மாதிரி பார்த்து பேசும்போது மீட் பண்ணும்போது அண்ணான்ற விஷயம் தான். ஸோ ஸ்டுடியோ இது பண்ணும்போது அவர் யோசனை எதுவுமே பண்ணல, எதுவும் எதிர்பார்க்கல. ஒரு பேமெண்ட் இந்த மாதிரி விஷயம் எதுவுமே கேட்கல. தம்பி நான் பண்ணித்தரேன்பா அப்படின்னு வந்தார். வந்துட்டு அப்போ விக்ரம் மூவி ஷூட்டிங் பண்ணிருக்காரு. கமல் சாரோட ஒர்க் பண்ணிருக்காரு. தனிக்கும் 10 சாங் ஷூட்டிங் போயிட்டு இருக்கான் டைம்ல வந்து. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தா ரொம்ப பிஸியாக இருந்தார். நம்ம அந்த கமிட்மெண்ட் கொடுத்தோம் அந்த வார்த்தைக்கோசம் அவர் அங்கே வந்து 2.5 hours மேலேயே இருந்தார். கிளாஸ் ஓன் பண்ணி கொடுத்து கூட இருந்து பேசிட்டு நல்லா இருக்கா கிளாஸ் சூப்பராக நல்லா ஆல் த பெஸ்ட் பண்ணு அப்படின்னாரு. ஸோ அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே கட்டாக போயிட்டு இப்போ அண்ணா கூலி ரஜினி சார் படத்தில் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அங்கே மீட் பண்ணுறேன். கோரி அவர் தான் பண்ணுறாரு சேம் அதே. அண்ணா அப்படின்னு கை கொடுத்து கை கொடுக்குறாரு. கை கொடுக்குறது சூப்பராக சூப்பராக எப்படா இருக்க நல்லதுடா பண்ணுறியா வந்திருக்கேண்ணா தெரியுது அவருக்கு டான்ஸ் வந்திருக்க சொல்லிட்டு சூப்பராக பண்ணலாம்டா. ஸோ அது அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து இப்போ வெள்ளித்திரையிலையும் கால் எடுத்து வச்சுட்டீங்க, இன்னொரு பக்கம் சின்ன திரையிலையும் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்படி டிவி ஷோஸ் சான்ஸ்லாம் எப்படி கிடைச்சிச்சு? அதுக்கு உங்களோட போராட்டங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு? இப்போ உங்கள் மாணவர்கள்லாம் அந்த மாதிரி டிவி ஷோஸ் அந்த மூவியெல்லாம் பண்ணுறாங்களா? அதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிவி ஷோ போகும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனோம். லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இது பண்ணுவாங்கல்ல, ப்ராப்பர்ட்டி வச்சு மூவ் பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறது தான் போனாங்க. இண்டிவிஜுவலாக நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அது அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு போல. நம்ம அது அவங்க கோரியா பண்ணுறக்கும் போது அதை லேர்ன் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு ப்ராப்பர்ட்டி ஒர்க்கு தான், ப்ராப்பர்ட்டி இது பண்ணுற ஒர்க்கு தான் டைம் ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. உள்ளே போகும்போது அது பிகினிங் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்க மாதிரிலாம் அப்போ கிடையாது. இப்போ யாரெல்லாம் பிடிஎல்லாம் பண்ணலாம், அப்போ அப்படி கிடையாது. ஸோ அந்த டைமில் இது பண்ணி அவங்க ரிஹர்சல் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்தே நான் ஆடுவான், சொல்ல தர மாட்டாங்க. பார்த்து அப்படியே ஆடுவேன். நீ நல்லா ஆடுறேன், இந்த பையன் அப்படியே போடலாம்ல அப்படி கூட உள்ள ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணது தான். அந்த இடத்துல இருந்து நான் 8 வாரம் அந்த ஷோவில் ஆடினேன். 8 வாரம் அந்த ஷோ நான் ஃபுல்லாக அந்த ஷோ முழுவே நான் ஆட்டினேன். ஆடி முடிச்ச உடனே அங்கேருந்து கண்டே கிடையாது. ஒரு பையன் ராகேஷ் இருக்கான்பா, ஜி தமிழ்ல ஷோ ஆரம்பிக்க போகிறேன், அங்கேயே கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ அங்கே போயிட்டு அங்கேயுமே ஷோஸ் ஃபுல்லாக ஆடினேன். விஜய் டிவி, ஜி தமிழ் 2 கலர்ஸ் டிவியும் ஆடி இருக்கேன். அந்த மாதிரி ஷோஸ்லாம் பண்ணி நம்ம ஆடுறது மூலியமாக தான் கிடைச்சது. ஸோ அந்த டைமில் கூட வந்து டான்ஸ் மட்டும்தான். டான்ஸ் தான் எல்லாமே கொடுத்தது. இப்போ இந்த பொசிஷன் இந்த கிளாஸ் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இன்ட்ரோடியூனா கூட டான்ஸ் மட்டும்தான். ஸோ டான்ஸ் ஃபுல்லாக கொடுத்தது டான்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ டிவி ஷோவில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் படங்கள் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்களா? இப்போ என்ன ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக சொல்கிறேன். அதாவது டெலிவிஷனில் வந்து அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபியாக பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அவங்க கூடலாம் பண்ணியிருக்கேன். சில சீரியல் அது ஒர்க்கு, அப்புறமேட்டு கொரியோகிராஃபி நிறைய பண்ணியிருக்கேன். காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20+ காலேஜ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஸோ காம்படிஷன் கொரியோகிராஃபி, ஆனுவல் டே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்கூல் பார்த்தா 30+ ஸ்கூல் கொரியோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது நல்லாவே போயிட்டுருக்கு. இதை தாண்டி வெளியே வந்து நம்ம ஆல்பம் சாங்ஸ் பண்ணுறது, இப்போ சேனல்ஸ்க்கு பண்ணி தர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சோனி மியூசிக்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கான சாங்ஸு, சேனல்ஸு, ப்ரொடக்ஷன் கம்பெனி, நிறைய சேனல்ஸ்லாம் இப்போ இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து லைக் ஆப்ரேஷன் கம்பெனிலாம் இருக்குல்ல, அவங்க இதில் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறையா. ஓகே. நான் அந்த மாதிரி. ஸோ அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கான இதெல்லாம் வந்திருக்கு.
இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறையாவே வந்து ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃபிலிம் பண்ணியிருக்கேன், டான்ஸராக பண்ணியிருக்கேன். ஸோ அஃபிஷியலாக அது கார்டு எத்தனை இது பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். அதுக்கான போராட்டம் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நடக்கும் அதுவுமே. ஷார்ட் டைம்ல அதுவும் நடக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் கூட டாப் ஸ்டார்ஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நடிகர்களோட படத்துல பேக்ரவுண்ட் டான்ஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்க்ளூடிங் தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய், ரஜினி. ஸோ இப்படி ஒரு லிஸ்டே இருக்கு. ஓகே, ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இதுல யார் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் விஜய் இன்னைக்கு வந்து ஒரு டாப் ஆக்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் டான்சர்ன்ற ஒரு நேம் இருக்கு. விஜய் தவிர்த்து அவரோட இடத்த ஃபில் பண்றதுக்கான ஒரு ஆக்டர் இருக்காங்க டான்ஸ் ஓரியன்டா அப்படின்னா எந்த நடிகரை சொல்லுவீங்க? அதாவது விஜய் நானும் விஜய் ஃபேன் தான். ஆஃப்கோர்ஸ். ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், யாரும் அவங்க இடத்த நிரப்ப முடியாது. உங்க பிளேஸ் ஓகே, விஜய் இடத்தை நிரப்ப முடியாது, பட் விஜய் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில போறாரு, ஒரு பொலிட்டீஷியனா ஆகுறாரு. ஸோ அப்படிங்கும்போது அந்த அவருக்கு அப்புறம் ஒரு ஆக்டர் ரசிகர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு டான்ஸ் ஓரியன்டா அப்படின்னா எந்த நடிகர் அந்த இடத்துக்கு வருவாங்க? அது விஜய் சார் தான். டான்ஸ் தான் விஜய் சார். ஓகே, அதுதான் விஜய் சார் இல்லாத அந்த இடத்துல. அதுக்கப்புறம் சொல்லு தனுஷ் சார் பண்ணுவார். தனுஷ் பண்ணுவார் சூப்பரா. அவர் வந்து இந்த எமோஷன் எல்லாமே ஆட முடியும், பட் அந்த எமோஷன் கொடுத்து அந்த ஒரு பவர் பேக்டா இருக்கும். ஒரு தனுஷ் சார் வந்து சிவார்த்திகன் அவரும் நல்லா நல்லா பண்ணுவார். அவருமே சாந்தனு சார் சூப்பரா. அவருமே பாக்கியராஜ் சார் பையன் வந்து அவரும் சூப்பரா ஆடுவார். அவருமே செம்ம டான்ஸ். நான் பார்த்துருக்கேன் சொல்றேன் வந்து. தனுஷ் பத்தி பேசும்போது ஒரு விஷயம் கேள்வி போடுறது இருக்கு. நீங்க பட் ஸ்பாட்ல இருந்தீங்கன்றதுனால நான் அந்த கேள்வி கேட்கிறேன். தனுஷ் சார் என்னைக்குமே வந்து அவரை சுத்தி உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ண மாட்டாரு. கூட ஒர்க் பண்ற இல்ல டான்ஸ் ஆடுற எந்த ஒரு கொலைக்கா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் சிரிச்சு கூட பேச மாட்டாரு, ஒரு ஸ்ட்ரிக்டாவே இருப்பாரு, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு டாக் ஒன்று இருக்குல்ல சோசியல் மீடியா பொறுத்தவரை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனுஷ் கூட நீங்க ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கூடவே ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை டோட்டலா சரௌண்டிங்ல ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் தனுஷ் சாரை பத்தி இப்படி சொல்றது வந்து ஃபுல் தப்பான ஒரு பொய்யான விஷயம். இப்போ என் நேரில் இருந்து அவர் பார்த்துருக்கேன். என்ன சொல்றது, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த். அவர் ரஜினி சார், விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த என்ன சொல்றது, அந்த அந்த ஹீரோ விஷயமான விஷயம் ஒன்றுமே அவங்ககிட்ட இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நார்மலான ஒரு மனுஷங்க மாதிரி இருப்பாங்க. நீங்கள் கூட போய் பேசலாம் அவங்ககிட்ட. அவங்க இப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. தனுஷ் நேரில் நான் பார்த்து அவர்கிட்ட பேசினா நான் அண்ணா சொல்லுவேன். அவரை ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஒரு அண்ணா தான் கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் சார் கூட கூப்பிட்டு அண்ணா தான் கூப்பிடுவேன். ஸோ அவரும் அந்த மாதிரி நம்ம விஜய் அந்த மாதிரி அவர் ஒரு உரிமையாக கூப்பிடலாம். அந்தளவு அவரும் அந்த மாதிரி கேட்டிருந்தோம். அவரை பார்த்த வரைக்கும் அவர் அப்சர்வ் பண்ணல, கவனிக்கலன்றது வந்து ரொம்ப ஒரு பொய்யான விஷயம். வந்து அவர் தெரியும் அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுற கேரக்டர். ரொம்ப அமைதியாக இருப்பார். அவரும் அதே தான், ரொம்ப அமைதியாக கவனிப்பார். ராயன் மூவியில் அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ நாங்கள் அதெல்லாம் டான்ஸ் ஆடிருக்கோம். பேக்ரவுண்ட் கீழே ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து போடணும். அண்ணா வந்து இந்த மூவ் பண்ணுவாங்க. கீழே வந்து நாங்கள் முட்டி போட்டு ஸ்டெப் போட்டுட்டு இருப்போம். என்ன ஆச்சு, எனக்கு நிறைய முட்டி போட்டிருக்கேன். மண் எனக்கு ஃபுல்லாக காலில் போய் அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா இது பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ஏந்திருக்கும் தத்தி விட்டு என்ன சொல்லிட்டு, இப்போ நீங்கள் தான் சார்னா எனக்கு தரல, இங்கே பக்கத்தில் இருந்தாங்க. இப்படி கையை பிடிச்சி இப்படி ஏந்துறேன். நான் தொங்கி இப்படி எழுதுகிறேன். அப்பா இது நான் கொஞ்சம் மண்ணாயிடுச்சு. நான் பச்சு 2 இது பண்ணுறப்ப தனுஷ் சார் பார்த்தா, தனுஷ் சார்னு தெரியும். ஆமா, பக்கத்தில் இருந்தார். நான் வந்து ஆக்சுவலாக அவர் சின்ன பையன் மாதிரி தான் இருப்பாரு. டான்சஸ் மாதிரி அவர் அந்த அளவுக்கு அவங்க நார்மலா இருக்காரு. அந்த எதுவுமே அவர் காமிச்சிக்கல. நான் சொல்றேன், தனுஷ் சார் தான் பக்கத்துல இதுக்கப்புறம் தரல. அவர் அந்த அளவுக்கு அவர் மிக்சட் ஆயிட்டார். உள்ள வந்து இதுல கண்டுக்க மாட்டாரு, இதெல்லாம் எனக்கு எப்படின்னு புரியல. அவர் அப்போ எதுவுமே பார்த்துரு அப்படியே பார்த்தாரு அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே அமைதியாண்டாரு. அவர் பேசவே ஏத்துக்கல. அது என்ன கைப்பிடிச்ச தொங்கி வேல் தானே, அதெல்லாம் அவர் பிகேவ் பண்ணவே இல்லை. அவர் அம்மை கேட்டது தான். இதே அவர் நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். கலைஸ் டிவி அவார்ட் ஃபங்க்ஷன் ஷோ ஏதோ போயிட்டு இருக்கு. அப்போ அசுரன் மூவி வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வராரு. வரும்போது ஆச்சு, நானும் அந்த அவார்டு தான் வந்திருக்கேன். நாங்கள் வந்து அங்கே பர்ஃபார்ம் ஒன்று பண்ண வந்திருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண வந்திருக்கோம். வரும்போது இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா, வந்து ஷூட்டிங் முடிச்சு போயிட்டு இருக்கு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. 12:30 மேலே ஆயிடுச்சு. தூக்கம் மாதிரி இருக்காரு ஃபுல்லா. அவங்க என்ன சொன்னாங்க, வெளியே அழைச்சிட்டாங்க போல இருக்கு. வெளியே இருந்தாலும் வந்துட்டாங்க பண்ணிச்சு. நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருப்போம். அண்ணா கிட்ட போகும்போது பவுன்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. யார் யாருப்பா வந்துப்பா அப்படின்ட்டாங்க. அண்ணா அப்படின்னு அவர் தூரம் போயிட்டாரு. வந்து போயிட்டாரு. அண்ணா அப்படின்னு நின்ட்டு இப்படி திரும்பி சொல்லுப்பா அப்படின்னாரு. ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுங்க, நான் அவங்களுக்கு சொன்னேன் பாப்பா அப்படின்னாரு. அவங்க என்ன ஒரு அங்கே லாக் பண்ணிட்டாரு. அங்கே இருக்காரு. நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, இந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க வந்து வராருங்க. வந்துட்டு எனக்கு ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் அந்த பவுன்ஸ் எல்லாம் ஒரு சொல்றாரு, நான் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நானும் அவர் மட்டும் ஒரு செல்ஃபி இது பண்ணி எடுத்துட்டு ஃபோட்டோ இருக்கும். அதில் கூட ஃபோட்டோ அப்படியே எடுத்துட்டு அந்த மாதிரி சரி இப்போ போட்டாப்பா அப்படி கேட்குறேன் என்கிட்ட. ஓகேவாப்பா அப்படின்னு. போட்டாப்பா ஓகே நான் இது போதும். அப்புறம் நாங்கள் போய் கூட போய் காரில் போய் விட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர் வந்து. இதுவும் இல்லாமல் ஸ்பாட்ல இருந்து நாங்கள் டான்சஸ் ஒரு 300 பேர் இருக்கும்.
பிரபுதா மாஸ்டர் வந்து கோரியா பண்ணிருக்காரு, ஃப்ரெண்ட்ல கோரியா பண்ணிருக்காரு. பாஸ் மாஸ்டரும் அங்கே தான் இருக்காரு, எல்லாமே இது பண்றாங்க, எல்லாம் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே அங்கே ஒர்க்கை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. இது பண்ணிட்டு ஆன உடனே பேக் சைடில் வந்து டான்சர்ஸ் தாண்டி ஆர்டிஸ்ட், நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் போட்டிருப்பாங்க. அவங்க பல ஊர்ல இருந்து வர வச்சிருப்பாங்க அந்த பொதுமக்களை காட்டுறதுக்கு வந்து. அதுல வந்து அந்த ஊர்ல வந்து தெரியும் கஷ்டப்படுறதா வருவாங்க, ரொம்ப இது பண்ணி அந்த சம்பளத்துக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம் இருக்கும், அது யூஸ் தான் வருவாங்களே. அந்த பசங்களுக்கோசம் இவர் வந்து ஃபாரின் சாக்லேட்லாம் வாங்கிட்டு ஒரு தட்டு ஃபுல்லா சாக்லேட் ஃபுல்லா கொட்டி, ஐ மீன் அந்த கிரௌட்ல இருக்கிற பசங்களுக்கு. ஆமா, அது வந்து அந்த அவங்களோட காவியா ஸ்ரீராம் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷனர், நல்லா பாருங்க, அவங்க கான்சன்ட்ரேஷனர் அவங்க வந்து தட்டில் தராங்க சார், இந்த மாதிரி சாக்லேட் தராங்க. உங்களுக்கு புரிஞ்சு அவங்க டீமே ஒரு சூப்பரான டீமா இருக்கு, அவங்கள அந்த வேலை பண்ண அவசியமே இல்லை, அவங்க ஒரு பெரிய தட்டில் சாக்லேட் ஃபுல்லா கொட்டி தராங்க. தனுஷ் சார் அந்த பசங்க நேரில் கூப்பிட்டு ஒரு பசங்க கையில தராரு, இந்தாப்பா வச்சுக்கோப்பா சாப்பிடுங்க. அவ்வளோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, பரவாயில்ல. நைட்ல ஷூட்டிங் எத்தனை இருக்கும், நடு நைட்டு போயிட்டு இருக்கு, நைட் ஷூட் சொல்ல போனாது, ஈவினிங் 6 மணி தான் ஆரம்பிக்குது. அது ஒரு மணி, ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும் டைம்ல. பசங்க முடிச்சிருக்கான் தெரியுது அவருக்கு, கூப்பிட்டு பசங்க கூப்பிட்டு கொடுக்குறாரு. அப்படி இருக்க பசங்க வந்து இவங்களுக்கு எப்படி நினைச்சா ஒரு குத்துறமாக சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டுருலாம், இல்லைன்னா அவ்வளோ படத்துல 4 இருக்க மாட்டாங்க, குத்துலாம் சொல்லலாம், கையில கூப்பிட்டு தான் கொடுக்குறாரு. கூப்பிட்டு அந்த அவரை போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த மாதிரி கவனிக்க சொன்னால அது ஏற்றுக்க முடியல, டோட்டலா தப்பான விஷயம், ராங் இன்ஃபர்மேஷன். நான் ஃபர்ஸ்டே சொன்னல, நீங்க கண்ணால பார்க்காம இது பண்ணாம ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ பார்த்து ஒரு சீரியஸ் சொல்ற விஷயம் முடிவு பண்ணாங்க, நீங்க அதை அலசி ஆராய்ஞ்சு உண்மையா பாருங்க, உண்மையா இருந்தா மட்டும் அது இது பண்ணுங்க, இல்ல யாரும் சொல்லாதீங்க, யாரும் பேசாதீங்க அதை பத்தி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல தளபதியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. மோஸ்ட்லி கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா யார்ட்டையும் பேச மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க. ஆனா பட் நீங்க சொல்ற விஷயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு தனுஷ் சார் வந்து இப்படி எல்லாத்தையுமே ஜோயலா பழகுவாரு, சில விஷயங்களை அவரே கேரி பண்ணி பண்ணுவாரு அப்படின்ற விஷயம்லாம் பதிவு பண்ணீங்க. பட் இன்க்ளூடிங் நீங்க கூலிலையும் டான்ஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இவரோட விஜயோட படத்துல லியோலையும் டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இவங்க இருவரும் எப்படி இருப்பாங்க, ரஜினியாக இருக்கட்டும் இல்லை வந்து தளபதி விஜயாக இருக்கட்டும், இவங்க இருவரும் எப்படி இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ரஜினி சார் சொல்றேன். ரஜினி சார் பார்த்த வரைக்கும் நானுமே வந்து என்ன நினைச்சேன்னா, பி ஃப்ராங்கா சொல்றேன், சூப்பர் ஸ்டார்னா அப்படி பயங்கரமா சூப்பரா இருப்பாங்க, மாதிரி இருப்பாங்க, சுத்தி எப்பவுமே 10-20 பேர் இருப்பாங்க, பார்த்தது அது மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து அங்கே வந்து நடந்ததே டோட்டலா வேற. அதுக்கப்புறம் அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நம்ம யாரையுமே நம்ம பார்க்காம பேசாம தெரிஞ்சுக்காம ஒருத்தர் பேர் நம்ம நினைக்கிறது கூட தப்புன்னு நான் புரிஞ்சுக்கினேன் அந்த இடத்துல போயிட்டு, அது வந்து பண்ண விஷயம். ஸோ நேரில் அவரை பார்த்தேன், ரொம்ப வந்து அமைதியானவர், வந்து ஒரு டிசிப்ளின், டைம் ரொம்ப மேனேஜ்மெண்ட், ரொம்ப டைம் ஷார்ப்பாக இருப்பார். உள்ள ஸ்பாட்டில் மட்டும் தான் கொண்டிருப்பாரு சார், அப்போ கேரவன் போக மாட்டார், ஸ்டூடியோ ஸ்பாட்லாம் உள்ள மட்டும் தான் இருப்பார், எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டார், டைம் ஷார்ப்பாக உள்ள இருப்பார். எங்கள் சரவணா என் கூட இருப்பாங்க, அவரை கூட பார்த்துருப்பான். இவன் வந்து அவர் கேட்குறாரு, அவர் வந்து ஆய் சொல்றாரு அவனுக்கு பார்த்துட்டு, வாப்பா சாப்பிட்டாச்சா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். இத்தனைக்கும் நான் ஒரு பிளாக் டான்ஸர் தான் நாங்கள் ஆடுறோம், அவர் கேட்கணும் இது பண்ண அவசியமே கிடையாது. அவங்க வந்து இத்தனைக்கும் ஒரு கூலிப்பட ப்ரொடியூசர் வந்து பேசிட்டு இருக்காரு உட்காந்து, நாங்கள் கீழே வந்து ஸ்பாதான் நாங்கள் உட்காந்துருக்கோம், அந்த ரெஸ்ட் பண்ணுற ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கோம், சார் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். நாங்கள் அவரே பார்த்துருந்தோம், நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, நடா மிஸ் நம்ம நேரில் பார்க்குறோம் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பார்த்துட்டு இருப்போம்ல, அவரே பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு அவரு விசிச்சுட்டு அப்படியே கேட்டாரு, பார்த்துட்டு அவங்க ப்ரொடியூசரோட பேசிட்டு இருக்காரு அவரு, அவங்களுக்கு தெரியுது நம்ம பார்க்கறாங்க ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு, அவர் அந்த மாதிரி கேட்டாரு. நீங்க ஹலோன்னு கூட சொல்லல, பார்க்கும்போது தெரியும் ரெஸ்பான்ஸ் பண்றாரு. உள்ள வரும்போது ஓகேப்பா சாப்பிட்டீங்களா, எப்படி போச்சு, எல்லாம் ஓகேப்பா, ஓகே பக்காவா பண்ணலாமா, அப்படிதான் பேசுறாரு. அந்த இது சார் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு இப்படி ஒரு வாக்கே ஒரு பவர், அவரு என்ன சொல்றது, அவர் ஏஜ் அதிகம் சொன்னா நம்பவே மாட்டாங்க யாருமே, அப்படி ஒரு எனர்ஜி வச்சிருக்காரு, செம எனர்ஜி. அவர் வந்து ரொம்ப ஒரு இந்த பர்சன், ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். வந்து அவர் பர்சனலா நான் வந்து பார்த்துச்சுன்னா பேட்டை படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நும்சாக் சீன் பண்ணியிருப்பாரு. அந்த சீனுக்காக வந்து 1.5 மாசமா வந்து அந்த மாஸ்டர் வீட்டுக்கு இவர் போயிட்டு காலைல 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கே சார் தான் பண்ண நினைக்கிறேன், அது கூறியவன். ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு அந்த ஒரு 10 to 15 சீன் தான் சீனியாக இருக்கும். அதுக்காக 1.5 மாசம் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு பண்ண அவசியம் டூப் கூட பண்ணிட்டு போகலாம், பட் அவர் அது பண்ணல, அவர் தான் பண்ணுன்னு இருக்காரு ஸ்டில் இப்போ வரைக்கும். இன்னும் இந்த கூலி சாங்ல பார்த்தோம்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நிறைய இருக்கு. சாண்டி நான் வந்து வேற அளவுக்கு கோரியோகிராஃப் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம அதை அவுட்புட் பார்க்கலாம், சொல்லக்கூடாது, நீங்க படத்துல பார்த்து தெரியும். வந்து தளபதி வந்து அமைதி, ஒருத்தர் அமைதியா இருக்கலாம்னா அந்த அமைதி மூலியமா என்ன நடக்கும், என்னென்ன இம்பாக்ட் இருக்கு அது மூலியமா, ஸோ என்ன விஷயம் இருக்கும் அப்படின்றது வந்து அவரை விட பெஸ்டா, அவரோட கற்றுக்க முடியாது பெஸ்டா யாருமே. அதான் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவரோட பெஸ்டா கற்றுக்க முடியாது சொல்ல வரேன் யாரு இருந்தாலும். அவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு. என்ன சொல்றது, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இப்படிதான் நிற்பாரு, இப்படிதான் இருப்பாரு, நிக்கிறேன் இதே பொசிஷன் தான், வேற எந்த பாடி லாங்குவேஜ் இருக்காது.
அந்த 7 நாள் நாங்கள் அந்த 7 நாளில் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கல, ஃபோன் யூஸ் பண்ண மாட்டார், ஷூட்டிங் ஸ்பாட் வெளியே போக மாட்டார், மானிட்டர் கேமரா இதை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த கேமரா இங்கே ஃபோக்கஸ் இருக்குன்னா கேமராவோட ஃபோக்கஸ் மட்டும் தான் கவனிப்பார். ஓகே இது இங்கே இருக்குது, நம்ம இப்போ எங்கே நிற்கலாம், இங்கே நம்ம இப்படி நிற்கணும், இந்த ஃபோக்கஸ் இருக்குது, இங்கே அடம்பு லுக்கு இங்கே பார்க்கணும், இப்படி பார்க்கணும், இந்த மட்டும் தான் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். பட் அந்த இடத்துல வந்து யார் எவ்வளோ பேர் இந்த ஆக்டர் வந்து யார் இருந்தாலுமே அவருக்கு அந்த மெயினில் அவர் கிளியரான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு டான்ஸ் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கோம், இன்னைக்கு நம்ம ஷூட் டான்ஸ், நம்ம ஒர்க் தான், இது மட்டும் தான் இங்கே இருக்கணும். ஒரு வார்த்தை பேச மாட்டார், ஒரு வார்த்தை பேச நான் பார்த்ததில்ல, அவர் ஸ்பாட்டில் பேசவே மாட்டார். அங்கே எந்த ஆர்டிஸ்ட் லியோ படத்தில் எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அந்த அத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசல, பக்கத்தில் அவங்க எத்தனை வார்த்தை பேசினாலுமே ஒரு அமைதியாக இருப்பார். இவ்வளோதான் ஒரு மேக்ஸிமம் ரியாக்ஷனே, இப்படி தான் இருப்பார். எனர்ஜி வரும்போது அப்படி வேற ஒரு பவரில் இருப்பார், அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருப்பார். அப்படி ஒரு இது அப்சர்வ் பண்ணுற விஷயமும் சரி, பொறுமையும் சரி, அதாவது அவர் தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல நம்ம ரோல் இதுதான், நம்ம எல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், ஒர்க் பண்ண வந்திருக்கோம், நம்ம வேலை இப்போ என்ன வேலை டான்ஸ் ஆட வந்திருக்கோம், அதுலன்ற அவர் கிளியராக இருக்கார். ரொம்ப லியோலாம் வந்து கன் வச்சு ஒரு சீன் ஒன்று இப்படி வரும், இப்படி பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ட்ரெக் பண்ணி டொப்னு சொல்லுவார், சீன் ஒன்று வரும், கையில் மானிட்டர் வச்சு அவரே பார்க்குறாரு, கையில் மானிட்டர் செட் பண்ணிட்டு இப்படி பார்க்குறாரு, ஓகே டேக் போயிடலாம் அப்படின்னு. அவருக்கு அந்த அளவுக்கு அந்த மேலோட தெரியுது, ஓகே இந்த பண்ணால் இந்த ஃபோக்கஸ் இங்கே தான் வரப்போகுது, இந்த லுக் நம்ம இங்கே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளியராக இருக்கு. எல்லாம் ஒரு டேக் தான், மேக்ஸிமம் 1 டேக் தான். அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அது வந்து ஒரு டேக்காக சொல்ல வர விஷயம் வரல. அந்த ப்ரொடியூசர் ஒரு டீம் இருக்கு, அவரு ஸ்பெண்ட் பண்ற அந்த மணி இருக்கு, அங்கே அத்தனை பேர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்க, அதெல்லாம் அவருக்கு சிரமமே கொடுக்க மாட்டாரு, சிம்பிள் முடிச்சிருவாரு, உடனே முடிச்சிருவாரு. ஆக்சுவலா லியோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாங் பார்த்தீங்கன்னா கால் 7 நாள் இருந்தது, 5 டேஸ்லேயே முடிச்சிட்டாரு. மேக்ஸிமம் 2 டேஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு, 2.5 டேஸ். ஆக்சுவலாக ஒரு 4 டேஸ்லேயே முடிச்சிட்டாரு சொல்ல போனா. ஸோ மற்ற அந்த சின்ன ஷார்ட்ல எடுக்கிற இருக்கும், சீன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு மட்டும் தான் போச்சு. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுக்கு அந்த பிரியாணி செட் பண்ண பிரியாணி ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றது, அந்த வெப்பன் சீன்லாம் வரும், அதுக்கு பண்றது தான் போச்சுமே தவிர டான்ஸுக்கு எங்கேயுமே ஸ்டாப்பே ஆகல, ஃபுல்லாக போச்சு. அது ரொம்ப பிடிக்கும் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த தொழில் மேலே எந்த ஒரு பக்தி இருக்கு, நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு தரணும், மற்றவங்களோட எஃபர்ட் இதில் எவ்வளோ இருக்கு, அதுக்கு நம்ம கரெக்டாக உண்மையாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து அவர் எஃபர்ட்ல தெரிஞ்சு சொல்ல வரேன் கிளியராக. அது வந்து ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின், உங்களோட டான்ஸ் ஸ்டுடியோவில் ஆர்டிஸ்ட் யார் யார் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க? நிறைய பேர் டிவி சீரியல் இருக்கவங்க மாஸ்டர் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ராப்பர்ஸ், விஜய் டிவி டைட்டில் வின்னர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இதை தாண்டி வந்து ஃபிலிம்ஸில் வந்து நம்ம ஃபிலிமோட இதெல்லாம் ரிஹர்சல்லாம் இங்கே போயிருக்கு. பட் அது யாருன்னா இது பண்ண முடியாதுல்ல, நிறையா அது வந்து கொஞ்சம் சேஃப்டி இது பண்ணுற விஷயம் வந்து. ஏன்னா ஒரு மூவிக்கான கோரியோகிராஃபி அந்த விஷயம் நம்ம கிளாஸில் பண்ணுறன்ற போது ஜெஸ்ட் வரது அதே தான், ஒரு குழந்தை பிறந்து அதை பார்த்துக்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி ரிவீலும் பண்ண மாட்டோம், அதை பற்றி சொல்லவும் மாட்டோம் வெளியே. ஸோ ஒரு ஃபிலிமோட கோரியோகிராஃபி வந்து இங்கே போயிட்டு இருக்கு, ரிஹர்சல் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி நானே சொல்ல மாட்டேன் வெளியே. எனக்கு தெரியும், அந்த வர மாஸ்டர் யாரும் தெரியும், அந்த யூனியனில் இருக்க தமிழ் டான்சர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும். ஏன்னா அது ஸ்டெப்ஸ்லாம் ரிவீல் ஆகிடும்ல, ஒரு மூமெண்ட் ஆடுறாங்க, ஒரு விஷயம் கோரியோ பண்ணுறாங்கன்னா அந்த விஷயம் கிளாஸ்ல தான் ஃபர்ஸ்ட், அங்கே கூட பண்ணல, அங்கே ஃபிலிமில் பண்ணுற விஷயம் நம்ம கிளாஸில் பண்ணுறாங்கன்னும் போது அது ரொம்ப செக்யூர்டாக ரொம்ப செக்யூர்டாக போகும் ரொம்ப. ஓகே, ஸோ இங்கே வந்திருக்காங்க கோட்பட ப்ரொடியூசர்ஸு, இதோட கோரியோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து கிளாஸ்க்கு, எல்லாருமே வந்திருக்காங்க, கோரியோகிராஃபர்ஸ் வந்திருக்காங்க. அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் யாருக்கு கோரியோகிராஃப் பண்ணணும், யாரோட படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இன்னைக்கு இருக்கிற ஆக்டர்ஸில்? இன்னைக்கு இருக்க கோரியோகிராஃபர் வந்து பண்ணியாச்சு எல்லாரோட இதுவும் இல்லை, நீங்கள் யாருக்கு கோரியோகிராஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்கள் இப்போ அதில் அவங்களோட படத்தை நடிக்கிறதுல ஆடுறதுல சொல்லுவாங்க, யாரோட ஐ மீன் எந்த நடிகருக்கு நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணணும்? விஜய்னா தனுஷ்க்கு சரி 2 பேர் பண்ண ஆசை. ஆமா, இது பொலிட்டிக்கல்ல இறங்கிட்டாரு, அவங்க ஒரு வேற ஒரு பாதையில இது பண்ணிருக்காங்க, அது அவங்க ஒரு முடிவு. ஸோ தனுஷ் சாருக்கு இருக்கு, சிவாஜியன் சார் இருக்கு, ஸோ இவங்களாம் கொஞ்சம் பண்ணணும் ஆசை 2 பேருக்குமே. ஓகே, ஸோ தனுஷ் சிவகார்த்திகேயன் 2 பேருக்கும். சிம்பு சார் கூட பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவருக்குமே பண்ணும் ஆசை. ஓகே, தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் இவங்க 3 பேர்ல யார் பெஸ்ட் டான்ஸர்? உண்மையா சொல்லணும்னா, ஓப்பனா சொல்லணும்னா வந்து டான்ஸ்லாம் சொல்லணும்னா சிம்பு சார் தான். ஓகே, சிம்பு சார்லாம் வந்து நம்ம ஒரு வேற ஒரு ரகம். நம்ம என்னதான் ஃபேக்ட் எல்லாம் சொன்னாலுமே ஓப்பனா சொல்லுவாங்கல்ல, அந்த மிக்சியில வந்து போட்டு அரைச்சி குடிச்சிட்டாரு, அவர் குடிக்கிறதுக்கு ஒன்றும் இதுக்கப்புறம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு செம்ம டேலண்ட் பர்சன் அவர் வந்து. சிம்பு சார்லாம் சொன்னா வேஸ்டே போகலாம், மேபி அவர் பர்சனல் லைஃப்ல நிறைய அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் அப்படி இருக்கு. திரும்ப கம்பேக் குத்துறாரு, வேற லெவலில் கண்டிப்பாக பண்ணுவார். டான்ஸ்னா அவர் தான், இந்த 3 பேர்ல பண்ண டான்ஸ்லாம் அவர் தான். நீங்க இப்போ உங்களோட மாணவர்கள்ல இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதுதான் வந்து டான்ஸ்ல உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்து பசங்க வந்து நான் இது பண்ணிருக்கேன், ஃபீஸ் வாங்க மூட எடுத்துட்டு இருக்கேன், முடியாம அந்த ரொம்ப ஏழ்மை இது எடுத்துட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து இங்கே
60% to 50% ஆஃபர், பாதி பீஸ் அவங்க கட்டினா போதும். இங்கே நம்ம கிளாஸில் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்குது. அதாவது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வைக்கிறேன். ஓகே. ஸோ அவங்களுக்கு இது பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பாதி ஃபீஸ் தான். இப்போ வெளியே நம்ம என்ன பண்ணி வெளியே நீங்கள் எந்த ப்ரீ கிளாஸ் பார்த்தாலுமே அவங்க என்ன டீச் பண்ணுறாங்களோ அதே தான் நானும் டீச் பண்ணுறேன். அதோட பெட்டராகவே கூட நான் சொல்லித்தரேன் நிறைய விஷயம் வந்து. ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விஜய் பட மூவிலேருந்து 69 மூவி வரைக்கும் நான் பசங்க ஷூட்டிங் கூட்டின்னு போயிட்டு தான் இருக்கேன். ஸோ கிளாஸ் இருக்க பசங்களை. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குமோ, இப்போ எக்ஸாம்பிளோட கிளாஸ் ப்ரோக்ராம் பண்ணேன், ஆனிவர்சரி ப்ரோக்ராம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் அந்த பாகுபாடெலாம் பார்த்தது இல்லை, இவங்க இப்படிலாம் பார்த்தது இல்லை. நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம பசங்க நம்ம இது பண்ணணும், அவங்களுக்கான வாய்ப்பு உருவாக்கி தரோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ நம்ம அதை கிரியேட் பண்ணி தரணும்ல, அதுக்கான ஒரு பாத்தியம் அதுக்கான வழியாக தான் கிளாஸ் நான் பார்க்குறேன். எனக்கு வெளியே இன்கம்லாம் வருது, நான் வெளியே சம்பாதிச்சிட்டு இருக்கேன். பட் கிளாஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கான இதுவும் வரணும், சேவையாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு நல்ல எண்ணம், அவ்வளோதான். ரொம்பலாம் நான் போய் தியாகி அது மாதிரி சொல்ல வரல. ஸோ சின்ன ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தால் அது அவங்களுக்கு ஒரு லைஃப்பை மாற்றல. இப்போ எனக்கு மாறின மாதிரி கஷ்டப்பட அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் போது ஈஸியாக கொஞ்சம் மாறிடும். அது வேறு ஃபியூச்சரில் என்னென்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபியூச்சர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கம்மிங் மூவி வந்து இட்லி கடைக்கு தனுஷ் சார் மூவி சாங் பண்ணியிருக்கோம். அதில் டான்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், அதெல்லாம் வரப்போகுது. இப்போ வந்து கூலியில் 2 சாங் பண்ணியிருக்கோம். ஓகே. ஜெயசாதி கூட, அப்புறம் பூஜா டே அவங்க கூட பண்ணியிருக்கோம் 2 சாங். ஸோ அது 2 சாங் வருது. இப்போ தான் கரண்ட்டில் 3 சாங் ரெடியாக இருக்குது இப்போதைக்கு வருது. ஓகே. ஸோ தொடர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. வெரி ஆல் தி பெஸ்ட் மாஸ்டர். அண்ட் கூடிய விரைவில் இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ்க்கு கொரியோகிராஃப் பண்ணணும் அண்ட் டிவி சேனல்ஸ்க்கு கொரியோகிராஃப் பண்ணணும். சாண்டி மாஸ்டர் மாதிரி நீங்களும் ஒரு பெரிய ஆளாக வரும். கண்டிப்பாக வரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டான்ஸ் தெரியலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து உங்களுக்கு போதும். எனக்கு வந்து ஆடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வந்து ஆர்ஆர் டான்ஸ் ஸ்டுடியோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து 50% தான் இங்கே ஃபீஸ் வச்சுருக்கேன், அது ஃபாலோ பண்ணி தென் வந்து உண்மையிலே டான்ஸ் வந்து உங்களுக்கு ஆடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கூட சேர்ந்து பயணிக்கலாம். ஸோ அதுக்கான வேவாக வந்து கண்டிப்பாக நம்ம கிளாஸ் வந்து இருக்கும். ஓகே ப்ரோ, இது நம்ம சேனல் மூலிமா தெரிஞ்சு சினிமாஸ் நம்ம சினிமா சேனல் மூலிமா. ஸோ ப்ரோவோட சப்போர்ட் தான் இது வந்து இவர் மூலிமா வந்து விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரோ கொஞ்சம் அது கண்டிப்பாக விசைத்துருங்க. ஷுவர், உங்களோட டேலண்ட் அதனால தான் நாங்கள் தேடி வந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டை பார்த்து மக்களும் மாணவர்களும் தேடி வருவாங்க. ஒன் செகண்ட் விஷயம் கண்டிப்பாக ப்ரோ, இதில் வந்து உங்களோட சப்போர்ட்டுமே இருக்குல்ல. இப்போ வந்து பண்ணுறீங்க போது தான் இப்போது இதை பற்றி ஒரு 10 பேர் தெரிஞ்சால் கூட அந்த 10 பேருக்கு காரணம் நீங்கள் தான் நினைக்கிறேன். அதுதான் வேறு. தேங்க்யூ.